திருமணம் முடித்ததன் பின்னர் ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக 18 வருடங்களுக்கு பின்னர் தாயகம் திரும்பிய நபர் மீது கடற்படையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது தவிர இலங்கையின் பிரதமரான கருணி அமரசூரிய அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க சென்றதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அது தொடர்பான உண்மை தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. மற்றொரு செய்தியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வைத்தியசாலையில் இருந்து ஒரு செய்தியை அவரை பார்க்க வந்த முக்கியஸ்தர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தி என்ன என்பது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறுதான் இன்று வெளிவந்த சில முக்கியமான செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஐரோப்பிய நாடான ஜெர்மன் நாட்டுக்கு சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு திருமணம் முடித்ததன் பின்னர் ஜெர்மனுக்கு சென்றிருக்கின்றார். கடந்த வருடம்தான் அவர் இவ்வாறு ஜெர்மன் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அவர் அங்கு திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக 18 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு வந்த நபர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் எனப்படுகின்ற நபர் அவர் தனது 18 வயதிலே இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்று கடந்த 18 வருடங்களாக அங்கு வசித்து வந்த நிலையில் அவர் மீண்டும் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து தலைமன்னாருக்கு வந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கடற்படையினர் அவரை அங்கு கைது செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் கடற்படையினர் அந்த நபரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் தான் ஒரு இதய நோயாளி என்று மருத்துவ அறிக்கையையும் காண்பித்திருக்கின்றார். ஆனால் கடற்படையினர் அவரை தாக்கியதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தலைமன்னார் போலீசாரிடம் கடற்படையினர் அந்த நபரை ஒப்படைத்திருக்கிறார்கள். தலைமன்னார் போலீசார் அவரை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்த்திருந்தார்கள். அங்கு சென்று பார்வையிட்ட நீதிபதி உடனடியாக அவரை 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் 22ஆம் தேதி கடல் மார்க்கமாக வந்த குறித்த நபர் தாக்குதலுக்கான நிலையில் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 18 வருடங்களுக்கு முன்னர் கடல் மார்க்கமாக இந்தியா சென்று பின்னர் கடல் மார்க்கமாக திரும்பிய நிலையில்தான் இந்த சம்பவங்கள் அனைத்துமே பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையிலே வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்கு இலங்கையின் பிரதமரான கருணி அமரசூரிய அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை மீண்டும் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மைத்ரி விக்ரமசிங்கவுடன் இவ்வாறு கருணி அமரசூரிய அவர்கள் சென்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்வையிட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில் பிரதமர் அலுவலகம் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அவ்வாறு பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிடவில்லை என்றும் அது தொடர்பாக வெளிவந்த செய்தியில் உண்மை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்வையிடுவதற்காக முக்கிய அரசியல்வாதிகள் சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மீறி அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருங்கள், ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி ஐக்கிய தேசிய கட்சியினர் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களை நாடி வருகின்றார்கள். அது தவிர சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளுடனும் பேசி வருகின்றார்கள். அவரது கைது தொடர்பாக அவர்கள் விளக்கம் அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் தற்பொழுது இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இவ்வாறான குற்றங்களுக்கு, அதாவது அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றங்களுக்காக 20 வருடங்கள் வரை ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்க முடியும் என்று தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. வழக்கின் தன்மையை பொறுத்துதான் அது தொடர்பான தண்டனைகள் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு என்பது, ரணில் விக்ரமசிங்க மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கு என்பது அத்தகைய தண்டனைக்குரியது இல்லை என்பது போன்றவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அதனை தாண்டி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக பல தமிழர்கள் இன்று
முகநூல் பக்கங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய இணைய பக்கங்களிலும் எழுதி வருகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களின் உண்மை முகம் என்ன, அவர் தமிழர்களுக்காக எவ்வளவு அநியாயத்தை செய்திருக்கின்றார் என்பது தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன். வணக்கம். இந்த ரணில்ட கைதுக்கு தொடர்ச்சியா நேற்றிலிருந்து ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் இருக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் தமிழாக்கள் வந்து ஒப்பாரி வைக்கிறத பார்க்க தான் சிரிப்பாக இருக்குன்னா, ரணில் 1977 அரசியலில் இருக்கிற ஒரு ஆள். ரணில் 1977 வந்த பிறகுதான் பயங்கரவாத தடை சட்டமே வந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தில் எத்தனை அப்பாவிகளை கைது செய்து சிறைக்குள்ளேயே இறந்து போயிருப்பாங்க எத்தனை அப்பாவிகள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஒவ்வொரு முறையும் கையை உயர்த்தினதிலிருந்து அத்தனை வேலையும் ரணில் தான் செய்து கொண்டிருந்தார். ரணில் ஜனாதிபதியாக இருந்த இந்த கடந்த 2022 24 வரைக்குமே உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் 2023 இடம்பெற்ற மாவீரர் நாள் நிகழ்வில் 11 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்க. அரவிந்தன் ரணில் காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கு. இப்படி எந்த அர்த்தமும் இல்லாமல் ரணிலால் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டு துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ரணில் வந்து சந்திரிகா காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சந்திரிகா பேக்கேஜ் என்ற ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டிருக்கல. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அதிகார பயிர் நினைச்சவங்க கொண்டிருக்கல. அதை பார்லிமெண்ட்டில் வச்சு எரிச்சால். இப்போ ரணில்ன்ற கைதுக்கு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்றதும் எனக்கு விளங்கு. அட்லீஸ்ட் ரணில்ன்ற கைதை பற்றி பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. அது கவலைப்படுற ஒரு விஷயம் இல்லை. மற்றது அரசாங்கம் அவரை வந்து பயங்கரவாத தடை கைது செய்யலை. புள்ளியான பயங்கரவாத தடை கைது செய்திருக்கு. ரணில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு விடயத்துக்கு குற்றச்சாட்டு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ரணிலுக்கு சகல உரிமையும் இருக்கு அதுல இருந்து வெளியில வாரது. தான் நிரபராதி என்றால் அதை நிரூபிச்சு வரட்டும். எல்லாருக்கும் தான் இந்த நாட்டில் நாளைக்கு யாருக்கு எதிராகவும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் அவரை வந்து முதல்ல விசாரணை கழிச்சு விளக்கமறியல்ல வச்சு அதுக்கு பிறகு புனையில விட்டு கேஸ் நடந்து கொண்டிருக்கும். இது நோமல். இந்த சாதாரண சட்ட ஒழுங்குகளை கூட பெற முடியாத அளவுக்கு ரணில் வெளியில நிக்கணும் என்று ஆசைப்படுற பல பேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஏன் இந்த கடந்த 2022-24 நான் 2 தரம் கைது செய்யப்பட்டது ரணில் அரசாங்கத்தில். எந்த தவறு நான் நினைக்கிறேன், அதாவது இந்த அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய போராடுற உரிமை ஒன்று எடுத்ததுக்காக நான் கைது செய்யப்பட்டிருக்கேன். வசந்த முதலிகை உட்பட 3 மாணவர்கள் பயங்கரவாதிகள் என்ன ரணிலால கையெழுத்து விடப்பட்ட 6 மாதம் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு ரணில் போய் ஒரு நாள் இருக்க கிடையில நீங்கள் எல்லாரும் அழுகிறத பார்க்க உண்மையா சிரிப்பாரு. ரணில் யாருக்கு அழுது இருக்க? அதை விட கேவலம் என்னென்றால் 2022 24 தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அழைச்சு உங்களுக்கு தீர்வு தாரம் என்று சொல்லி பச்சை ஏமாத்தி அவங்கள திரும்ப அனுப்பிடுவார். அதாவது உங்களுக்கு சமஷ்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடுங்க அனுப்பி அதை வந்து கதறி அழுது கொண்டு இருந்தவங்க. சுமந்திரன் எல்லாருக்கும் தெரியும் அது நல்லாவே. சுமந்திரன் ரணில் எவ்வளவு கேவலமா பேசி இருக்கிறார். நீ வா போண்டு இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவரை வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ண சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ண வெள்ளிக்கிழமை ஒரு கிழமை நாள் தானே வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்றதுல என்ன இருக்கு? ஏன் இந்த கதையெல்லாம் கதைக்கிறீங்க? விட்டு வேலையை பாருங்க. ரணில் வந்து கைது செய்யப்பட்ட அவரை சாதாரண சட்டத்தில் கைது செய்திருக்கு. அவர் நிரபராதி என்றால் அதுக்குள்ள வழியில விரட்டு கேஸ் நடக்கட்டும். ரணிலை கைது செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. ரணிலுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரணில் கைது செய்யப்பட வேண்டிய ஆள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவர் நிரபராதி என்றால் அவற்றை சட்டத்தரணிகளை வச்சு வாதிட்டு வெளியில வரும். இதே இவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறது வந்து அர்த்தம் இல்லாத வேலை. தயவு செய்து இதில் செய்யாதீங்க. ஏனென்றா நாங்கள் வந்து இந்த அதிகார வர்க்கத்துக்கு பின்னால ஓடுறதும் அதிகாரத்தில் இருக்கவங்க நல்லவங்களை நம்புறதும் ரணில் நாட்டம் மீட்டார் என்ற ஒரு புது கூத்தாடுறது. ரணில் அங்கே நாட்டம் மீட்டவர் தடுத்து வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் சீன சார்பு இல்லாமல் போயிட்டு இந்தியா வழியில வந்துச்சு. IMF வழியில வந்து காசை கொடுத்துச்சு. யார் வந்திருந்தாலும் செய்திருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் ரணில் எவ்வளவு நாட்டை நாசமாக்கி இருக்கிறன்றதுக்கான வரலாற்றை திரும்பி பார்க்கணும் நீங்கள்.